ஹாய் அன்புள்ளங்களே, இன்று ஒரு தகவல். திருநள்ளார் தர்பாரணீஸ்வரர் கோயில், அதாவது சனீஸ்வரர் கோயில், திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். இத்தலத்தின் சனீஸ்வரன் இறைவனை வணங்கி பேறு பெற்றார். அதனால் இத்தலத்தில் உள்ள சனீஸ்வரன் புகழ்பெற்று விளங்குகின்றார். இத்தல சனீஸ்வரனை வணங்கினால் ஏழரை சனி உள்ளிட்ட பல சனிகளின் பிரச்சனைகள் தீரும். நலத்தீர்த்தத்தின் நீராடி சனீஸ்வரனை தரிசனம் செய்து இறைவன் தர்பாரணீஸ்வரரை வழிபட்ட பேறு பெறுகின்றனர். தர்பாரணீஸ்வரர் இதுவரை திருமால், பிரம்மன், இந்திரன், திசைப்பாலகர்கள், அகத்தியர், மூலத்தியர், அர்ஜுனன், நலன் ஆகியோர் வழிபட்டுள்ளனர். கோயிலில் பொய்க்கணக்கு எழுதிய கணக்கரை இறைவன் சூலம் எய்து கொன்றார். சூலம் எய்தபோது நந்தியும் பலிபீடமும் விலகி கொண்டன. இதனால் இத்தலத்தின் நந்தியும் பலிபீடமும் சற்று ஒதுங்கிய நிலையில் உள்ளது. தமயந்தி என்னும் செதிநாட்டு இளவரசியின் சுயவரத்தின் எண்ணற்ற தேவர்கள் கலந்து கொண்டனர். அவளை திருமணம் செய்ய எண்ணினார்கள். தமயந்தி அவர்களை தவிர்த்து நலன் என்னும் நிரது நாட்டு மன்னனை திருமணம் செய்து கொண்டார். இதனால் கோபம் கொண்ட தேவர்கள் சனீஸ்வரனிடம் நலனை துன்புறுத்த வற்புறுத்தினர். சனீஸ்வரனும் நலனை துன்புறுத்தினார். அவ்வாறு சூழ்நிலையில் திருநள்ளாறில் இருக்கும் தர்பாரணீஸ்வரரை சிவபெருமானை நலன் வழங்கியதால் சனீஸ்வரன் நலன் தன் துன்பப்பிடியிலிருந்து விடுவித்தார். இது கதையின் சுருக்கம். இந்த கதையை சொல்கிற என் பேரும் தமயந்தி தான். இந்த தமயந்தினோட நலன் பெயர் சுரேஷ்குமார்.